ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பைசியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் கறி ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கனால 50 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கனோட குவான்டிட்டிக்கு ஏற்ப மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நறுக்கின வெங்காயம், தக்காளி, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு இந்த டிஷ்க்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகாயும் சிக்கனும் தான். மிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோன்னே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம ஆற வச்சிருக்க மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே வேகட்டும். இப்போ சிக்கன் வேக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் சேர்த்தோம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சுவையான மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.